والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாத்திற்கும் நம்முடைய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திற்கும் மற்ற ஏனைய மதங்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை சொல்றதாக இருந்தால், சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மற்ற மதங்களிலே அவர்களுடைய மதங்களை வணக்க வழிபாடுகளோடு சுருக்கிக் கொள்வார்கள். நம்முடைய மார்க்கத்திலே எப்படி வணக்க வழிபாடுகளிலே வழிகாட்டல் செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் சரி, முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அதே போல முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாரிசு சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் எல்லா துறையிலுமே நமக்கு வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூரணமான தூய்மையான மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்ப நமக்கெல்லாம் தொழுகையுடைய நியத் நமக்கு தெரியும். தொழுகையில நியத் வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதே போல நோம்புல நியத் வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகைக்கு நியத்த, அதாவது தொழுகையிலும் நமக்கு நோன்பிலும் நமக்கு வழிகாட்டல் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த நியத்தோடு நாம் நோன்பு வைக்க வேண்டும், என்ன நியத்திலே நாம் தொழ வேண்டும் என்பது வழிகாட்டியதை போன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்வதிலே, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுவதிலே, சம்பாத்தியத்திலே ஈடுபடுவதிலே நாம் எந்த நியத்தோடு நாம் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் தலபத் துன்யா ஹலாலன் வ தஅஃபுஃபன் அனில் மஸ்அலதி வ ஸஅயன் அலா இயாலிஹி வ தஅஃபுஃபன் அலா ஜாரிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல, யார் ஹலாலான முறையில் உணவை தேடுவாரோ, ஹலாலான உணவை தேடுகிறார், ஆனா தேடும் போது என்ன நியத்துல தேடுகிறார்னு சொன்னா முக்கியமான 3 நியத்தை சொன்னாங்க. முக்கியமான 3 நியத். முதலாவதாக தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, மக்களிடத்தில் தேவையாகிவிடக் கூடாது என்பதற்காக ஹலாலான உணவை தேடுகிறார். மக்கள்கிட்ட தேவையாகிடக்கூடாது, நாம் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் நம்முடைய தேவையை வெளிப்படுத்தி விடக்கூடாது, நாம் நம்முடைய தேவைகளில் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்டு பெற வேண்டும் என்ற நியத்துல யார் ஒருவர் தொழில் செய்வாரோ, ஹலாலான விஷயங்களை தேடுவாரோ, ஹலாலான வியாபாரங்களில் ஈடுபடுவாரோ, ஹலாலான சம்பாத்தியத்தில் ஈடுபடுவாரோ, முதலாவது விஷயம். ஏன்னா நம்மள ஒவ்வொருவருமே ஒண்ணு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்போம், அல்லது சம்பாத்தியத்துக்காக ஈடுபடக்கூடியவங்களாக இருப்போம், ஊர்ல இருப்போம், வெளியூர்ல இருப்போம், வெளிநாடுகள்ல இருப்போம். ஏதோ ஒரு வகையில ஆண்கள் என்று சொன்னாலே ஏதேனும் ஒரு தேட்டத்தில் இருப்பார்கள். சம்பாத்தியத்திலே, தொழிலிலே, விவசாயத்திலே, ஏதோ ஒரு விஷயத்துல இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியத்தை சொல்லி கொடுக்குறாங்க, தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, மக்களிடத்திலே தேவையாகி விடாமல் இருப்பதற்காக, மக்களிடத்திலே கையேந்து விடாமல் இருப்பதற்காக, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு முன்பாகவும் நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி விடாமல் இருப்பதற்காக ஒருவர் ஹலாலான உணவை தேடுகிறார். இரண்டாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஅயன் அலா இயாலிஹி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய குடும்பத்தார் மீது, அவர்கள் மீது தான் செலுத்த வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக, மனைவி என்று இருக்கும்போது அவளுக்கு செலவழிப்பது கணவனின் மீது கடமை, குழந்தைகள் என்று இருக்கும்போது குழந்தைகளுக்காக செலவழிப்பது கணவனின் மீது கடமை. அந்த அடிப்படையிலே மனைவியின் மீது அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை, மனைவிக்காக செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை, குழந்தைகளுக்காக என்று செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை
அந்த கடமையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக எவர் ஹலாலான உணவை தேடுவாரோ, இரண்டாவது விஷயம் குடும்பத்தாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எவர் சம்பாதிப்பாரோ, மூன்றாவது விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய அண்டை வீட்டாருக்காக, அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காக, அன்பு செலுத்துவதற்காக, உபகாரம் செய்வதற்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, நலிந்தவர்களுக்காக, பலவீனர்களுக்காக, இப்படியெல்லாம் சமுதாயத்திலே தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உதவி செய்வதற்காக, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதற்காக, அவர்கள் மீது அன்பு காட்டுவதற்காக, அவர்கள் மீது பரிகாரமாக நடந்து கொள்வதற்காக எவர் ஹலாலான உணவை தேடுவாரோ, எவர் ஹலாலான உணவை தேடுவாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகியல்லாஹ, அவர் அல்லாஹ்வை சந்திப்பார், வவஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இந்த நியத்தோடு ஹலாலான உணவை தேடுவாரோ, ஹலாலான ரிஸ்கை தேடுவாரோ, ஹலாலான சம்பாத்தியத்திலே ஈடுபடுவாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் மறுமை நாளிலே அல்லாஹ் எப்படி சந்திப்பார் தெரியுமா? எப்படி சந்திப்பார் என்று சொன்னால், 14ஆம் இரவின் பூரண சந்திரனை போன்று பிரகாசமான முகமுடையதாக அல்லாஹை சந்திப்பார். மகிழ்ச்சியோடு, அல்லாஹுடைய திருப்தியோடு, அல்லாஹுடைய மகிழ்ச்சியோடு நாளை மறுமையிலே அல்லாஹை சந்திப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொன்னதோடு இல்லாம வேற என்ன நியத்துல சம்பாதிக்க கூடாது என்பதையும் சொல்லி காமிச்சாங்க. என்ன நியத்துல சம்பாதிக்க கூடாது, எந்த நியத்து நம்மகிட்ட இருக்க கூடாது, நம்முடைய உள்ளங்கள் எந்த மாதிரியான நியத்துகள் உள்ளங்கள்ல இருந்து வெளியாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வமன் தலபத் துன்யா ஹலாலன், ஒருவர் ஹலாலை தான் சம்பாதிக்கிறார், ஆனால் அவரிடத்துல என்ன சிந்தனை, என்ன நியத்துல சம்பாதிக்கிறார்னு சொன்னா, முகாசிரன், முஃபாஹிரன், முராஇயன், 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 3 நியத்துல யார் சம்பாதிப்பாரோ, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, முகாசிரன், பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, மக்களுக்கு முன்னால் தன்னை உயர்ந்தவனாக காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே, முஃபாஹிரன், அகம்பாவன் கொண்டவனாக தன்னுடைய கர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக, முராஇயன், பிறருக்கு காட்டுவதற்காக. 3 வார்த்தைகள் நபி அவங்க சொல்றாங்க, 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமான அர்த்தத்தை கொண்டது. முகாசிரன், வெறுமனே பெருக்க வேண்டும் என்ற எண்ணம், பெருக்க வேண்டும், நிறைய சேர்க்க வேண்டும், நிறைய சேகரிக்க வேண்டும், நிறைய சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். முகாசிரன். முஃபாஹிரன், கர்வம் காட்டுவதற்காக, பிறருக்கு முன்னால் தன்னுடைய பெருமையை காட்டிக் கொள்வதற்காக, பிரஸ்டீஜை காட்டுவதற்காக, அகங்காரத்தை காட்டுவதற்காக, நான் யார் தெரியுமா என்பதை காட்டுவதற்காக. முராஇயன், பிறருக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை காட்டிக் கொள்வதற்காக, ஒன்று பகட்டுக்காக அல்லது காட்டிக் கொள்வதற்காக, 4 பேர் பார்த்து நம்மள நல்லா இருக்கணும்னு சொல்லணும், 4 பேருடைய திருப்தியை சம்பாதிக்கணும் என்பதற்காக, மக்களிடத்திலே பேரு புகழை பெறுவதற்காக எவர் சம்பாதிப்பாரோ, லகியல்லாஹு வஹுவ அலைஹி கத்பான், இவர் மறுமை நாளிலே அல்லாஹ்வை கோபமடைந்த நிலையிலே சந்திப்பார். எனவே நாம் எப்படி தொழுகையிலே நியத்தை சரி செய்கிறோமோ, எப்படி நாம் நோன்பிலே நியத்தை சரி செய்கிறோமோ, அதே போல் நாம் ஈடுபடக்கூடிய முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில், விவசாயம், சம்பாத்தியம் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் நம்முடைய நியத்தை சரி செய்ய வேண்டும். இதை நாம் என்ன நியத்திலே செய்கிறோம், என்ன நியத்திலே செய்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவான முறையில வழிகாட்டி இருக்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில சம்பாதிக்க வேண்டும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில மிக சிறந்த சம்பாத்தியம் எது, மிக சிறந்த சம்பாத்தியம் எது? அல்லாமா கஸாலி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலே சிறந்தது என்றால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் கஸ்பி அத்யப், மிக சிறந்த சம்பாத்தியம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன் கையால் சிரமப்பட்டு சம்பாதிக்கிறார், தன் கையால் உழைத்து சம்பாதிக்கிறார். வகுல்லு பைஇன் மப்ரூரின்,
அதே போன்று எல்லா விதமான ஹலாலான தொழில்களும் நல்லதுதான். முதலாவதாக அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன் கரத்தால் தன் கையால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எவர் எவ்வளவு சிரமங்களை சகித்துக் கொண்டு அதில் ஏற்படக்கூடிய மக்களுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய விஷயங்களை சகித்துக் கொண்டு சிரமப்படுவது என்று சொன்னால் பெரிய விதமான ரிஸ்கை எடுத்துக்கொண்டு எந்த அர்த்தம் கிடையாது. மாறாக சிரமப்பட்டு வேர்வையை சிந்தி சம்பாதிக்கிறார். எவர் எவ்வளவு அதிலே சிரமங்களை சகித்துக் கொண்டு சம்பாதிப்பாரோ. அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் சிரமத்தோடு வியர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு சிரமங்களை சகித்துக் கொண்டு சம்பாதிக்கிறார். ஒரு முறை இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெரிய அறிஞர், அவங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இறைநேசர். அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல போறாங்க, விறகு போன்ற சாமான்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது, அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்க என்ன இவ்வளவு பெரிய இறைநேசராக இருக்கிறீங்க, இந்த மாதிரியான தொழில் செய்றீங்க, மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க, மக்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? சொன்னாங்க, இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எவர் இது போன்ற தொழிலை செய்து இதில் மக்களுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய மக்கள் தன்னை சாதாரணமாக நினைக்கிறார்கள், தாழ்வாக நினைக்கிறார்கள் என்பதை சகித்துக் கொள்வாரோ, பொறுத்துக் கொள்வாரோ, அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டதுன்னு சொன்னாங்க. அதில் ஏற்படக்கூடிய அதில் அவர் பணியை மேற்கொள்கிறார். அதே போல உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் சம்பாத்தியத்திற்காக இருப்பதை விட தானாக தொழில் செய்கிறார், தானாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். இந்த தொழில் இருக்கிறதே, இது சம்பாத்தியத்திற்கு இருப்பதை விட சிறந்ததுன்னு எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுமே ஹலால், அதுவும் ஹலால் தான், இதுவும் ஹலால் தான், விவசாயமும் ஹலால் தான். சில உலமாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, தொழில் செய்கிறார், முதலை போட்டு அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை சகித்து அதிலே அல்லாஹை பயந்து தக்வாவை தேர்ந்தெடுத்து பணிவோடு பேணுதலை கடைபிடித்து தொழில் செய்கிறார் என்று சொன்னால், இந்த தொழிலிலே சம்பாத்தியத்தில் இருப்பதை விட இந்த தொழில் செய்வதிலே இவருக்கு என்ன ஏற்படும் என்று சொன்னால், தொழில் செய்யும் போது இவருடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கமாக அதிகமாக திரும்பும் என்று எழுதியிருக்கிறார். அதாவது புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு மனிதர் சம்பாத்தியத்திற்காக இருக்கிறார் என்று சொன்னால், தேதி பிறக்கும் போது தன்னுடைய மேனேஜருடைய ஞாபகம் வரும், அவர் இன்னும் தரவில்லை, இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, டேட் தாண்டிக்கிட்டே போகுது, இந்த தேதியாக இன்னும் எனக்கு கையில கிடைக்கல. இவருடைய கவனங்கள் தன்னுடைய மேனேஜரை பற்றி அவர்கள் பக்கமாக கவனங்கள் போய்கொண்டே இருக்கும். அதே சமயத்திலே இவர் தொழில் செய்கிறார் என்று சொன்னால், இவர் எந்த மேனேஜரையும் பார்க்க மாட்டார், வானத்தை தான் பார்த்துட்டு இருப்பார். இவருடைய கவனம் எல்லாம், இவருடைய கை தானாக மேலே போய்விடும், யா அல்லாஹ் நீனாக தந்தா உண்டு, நீனாக லாபம் தந்தால் உண்டு, இல்லை என்றால் எனக்கு யாரும் தருவதற்கு இல்லை. இன்னும் சில உலமாக்கள் விவசாயத்தை சிறந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், விவசாயத்திலும் அதே போன்றுதான். விவசாயம் செய்யக்கூடியவர் அவர் வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? சில சமயங்களிலே மழை இல்லை என்று சொன்னால் வானத்தை பார்ப்பார், யா அல்லாஹ் மழையை தருவாயாக. மழை அதிகமாகிவிட்டால் வானத்தை பார்ப்பார், யா அல்லாஹ் மழையை நிறுத்துவாயாக. எனவே நாம் நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நாம் எங்கு சம்பாதித்தாலும் சரி, நாம் ஊரிலே இருந்து சம்பாதித்தாலும் சரி, வெளியூர்களில் சென்று சம்பாதித்தாலும் சரி, வெளிநாடுகளில் சென்று சம்பாதித்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் நமக்கு ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற தீனிலே, மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமாக தொழில் செய்யும் போது ஒரு சில விஷயங்களை, ஒழுக்கங்களை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேரை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஹ்யா உலூமுத்தீன்ல இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. தொழில் செய்யக்கூடியவர், வியாபாரம் செய்யக்கூடியவர் பேண வேண்டிய முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்ன தெரியுமா? முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய பொருளை அளவு கடந்து புகழக்கூடாது. ஒரு பொருளின் யதார்த்தத்தை சொல்ல வேண்டும். அது அப்படியாகும், இது இப்படியாக இருக்கும், இது வேற மாதிரியா இருக்கும், ஒரிஜினல் தான், அப்படிதான் இப்படிதான், இது ரொம்ப பல பேர் வாங்கிட்டு போறாங்க, அப்படி வாங்கிட்டே போயிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்லுவார். எனவே ஒரு பொருளை அதனுடைய யதார்த்தத்தை விட அதிகமாக புகழக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஒரு இறைநேசரை பற்றி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதியிருக்கிறாங்க. தன்னிடத்திலே வேலைக்கு ஒருத்தரை வைத்து விட்டு, வேலைக்காக ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் அந்த பொருளை வாங்குறதுக்காக வர்றாரு. அந்த துணி தாங்கன்னு கேட்கிறாரு. துணி தாங்கன்னு கேட்ட உடனே இவர் கொஞ்சம் சற்று அளவுக்கு அதிகமான சிரத்தை எடுத்துக்கொண்டு அந்த துணியை எடுத்து விரித்து வெவ்வேறு மாதிரியான சில சிரமங்களை எடுத்துக் கொள்கிறார். உடனே அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள், இந்த வேலை உனக்கு தேவையில்லை, பொருளை கேட்டால் பொருளை கொடு.
ஒரு பொருள் இல்லையா, நாம் சொல்ல வேண்டும் அந்த பொருள் இல்லை. அதற்காக வந்தவரை எப்படியாச்சும் எதையாச்சும் வாங்க வைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய முயற்சி அவருக்கு அந்த தேவையே இருந்திருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு தேவையே இருந்திருக்காது. இருந்தாலும் எப்படியாவது எதையாவது சொல்லி அந்த பொருளை எப்படியாவது வாங்கி வைத்து விட வேண்டும் என்ற பழக்கம் மக்களிடத்திலே வந்து விடுகிறது. எனவே நாம் எப்படியேனும் ஒரு கஸ்டமரை அவரை எப்படியாவது நாம் வாங்க வைத்து அவரின் மீது அவருடைய பொறுப்பிலே அதை திணித்து எப்படியாச்சும் ஒரு பில்ல பதிவு செஞ்சிடணும் என்ற எண்ணத்திலே நாம் இருக்கக்கூடாது. ஒரு பொருளை பற்றி கேட்டால் யதார்த்தமான முறையில் அதனுடைய தன்மையை சொல்வதிலே தவறு கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய தன்மையை புகழை சொல்லலாம் என்று சொன்னால், இந்த அளவுக்கு சொன்னாதான் இந்த பொருளை அவங்க விளங்க முடியும் என்ற அளவுக்கு ஒரு பொருளுடைய சிறப்பை சொல்லலாம். இந்த அளவுக்கு இந்த மாதிரியான பொருள், இந்த மாதிரி பிரயோஜனம் தரக்கூடிய பொருள் மக்கள் வாங்கிட்டு போறாங்க, உண்மையான விஷயத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது, யதார்த்தமான முறையில. ஆனா இன்னைக்கு நடைமுறையில என்ன இருக்குது, ஒரு சாதாரண பொருளை அதை அப்படியே பூதாகரமாக்கி அதற்கு அட்வர்டைஸ்மெண்ட்களை கொடுத்து அதனுடைய உண்மை தன்மைக்கு மேலாக வர்ணித்து எப்படியேனும் கஸ்டமரை வாங்கி வைத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்யப்படுகிறது. எனவே ஒரு பொருளிலே அதனுடைய யதார்த்தத்தை கூற வேண்டும், அளவுக்கு அதிகமாக புகழக்கூடாது. அதே போல இரண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னு சொன்னா, ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடாது. மக்களிடத்திலே வளமையில இருக்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம். ஒரு பொருளை எப்படியாவது அதை செல்லுபடியாக்குவதற்காக அதனுடைய விலையை சொல்வதிலே சத்தியம். நான் இவ்வளவுக்கு தான் வாங்கினாங்க, அவர்களுக்கு வாங்கி இருக்க மாட்டார். இதுல ஒண்ணு லாபம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஏதோ பேருக்கு 2 ரூபா 3 ரூபா ஏதோ ஒரு இதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம், சும்மா சர்வீஸா செஞ்சுட்டு இருக்கோம், இது தேவையில்லை. அதனால் பொய் சத்தியம் சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது, செல்வத்தை விற்கக்கூடாது, பொருளை விற்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பொய் சொல்லி ஒரு பொருளை விற்பாரோ, முன்ஃபிகும் லிஸ்ஸில்ஆ, ஒரு பொருளை எப்படியேனும் அதை விற்று விடுகிறார், அது இருக்கிறதே, மும்ஹிகும் பில் பரக்கா, அது பரக்கத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்லி சொன்னான். ஒரு பொய்யான சத்தியத்தை சொல்லி ஒருவர் ஒரு பொருளை வித்துருவார்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்காது. வித்துருவாரு, அதுல 33%, 40%, 20%, 10% லாபத்தை சம்பாதித்து விடுவார். ஆனால் அந்த லாபத்திலே பரக்கத்து இருக்காது. அது எப்படியாவது செலவாயிரும், மருத்துவ செலவுக்காக, அந்த செலவுக்காக, இந்த செலவுக்காக, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்காக, இப்படியாக அந்த வரக்கூடிய செல்வம் இருக்கிறதே போதுமாக இருக்காது. இங்கும் அங்குமாக கையில வர்றதுதான் தெரியும், வந்து கணக்கு பாக்குறதுக்கு இடையில 4-5 தேவை வந்து 4 பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க, பரக்கத்து இருக்காது. பொய் சத்தியம் சொல்லி ஒரு பொருளை விற்பது. அதே போல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு முக்கியமான தன்மையை சொல்லி காட்டுறாங்க, ஒரு பொருளிலே நாம் விற்பனை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருளில் உள்ள குறையை சொல்லி காட்ட வேண்டும். இந்த பொருள் இந்த டேமேஜ் இருக்கு, மறைத்து விற்பது, நாள்பட்ட பொருளை விற்பது, சொல்லாமல் விற்பது, மறைத்து விற்பது, ஏமாற்றி விற்பது, இது கூடாது. ஒரு பொருளிலே குறை இருக்கிறது என்று சொன்னால் உடனே சொல்லிவிட வேண்டும். ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்ட பொருளா சொல்லி விற்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, உதாரணமாக சொல்லி எதில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் புக் ஷாப் வச்சிருக்கிறார், புத்தக கடை வச்சிருக்கிறார். அந்த புக் ஷாப்ல ஒரு சில பக்கங்களை எடுத்து படிச்சுட்டாரு. ஒரு சில பக்கங்களை எடுத்து படித்து விட்டால் அதில் உள்ள அதே விலைக்கு விற்கக்கூடாது. ஏன்னா அந்த பொருள்ல அந்த புக்ல உள்ள அசல் யூஸே படிக்கிறது தான். எப்ப இதை படிச்சுட்டாரோ அவர் யூஸ் பண்ணிட்டார், அவரிடத்துல சொல்லி காட்ட வேண்டும், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன், எனவே அதனுடைய விலையை நான் குறைத்துக் கொள்கிறேன். இல்லைன்னா நீங்களே குறிச்சிடலாம், விலையை குறைச்சிடலாம். ஏன்னு சொன்னா வாங்கக்கூடிய கஸ்டமர் இருக்கிறாரு, அவர் நம்பிக்கையோடு வாங்குறாரு, இது எழுதப்பட்ட புத்தகம், இது வந்து யூஸ் பண்ணப்படாத புத்தகம் அது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்கிட்டு போறாரு. அதனால என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க கூடாது. கிழிந்த நோட்டுகளை மறைத்து கொடுத்து விடுவது கடைகள்ல பழக்கமாக இருக்கு மக்களுக்கு மத்தியில. கிழிஞ்ச நோட்டை எப்படியா மறைச்சு கொடுத்துறது, ஏமாற்றம் இது. எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா கிழிந்த நோட்டை இன்னொருவரிடத்திலே சொல்லி கொடுப்பது கூட தவறுன்னு எழுதியிருக்கிறாங்க. கிழிஞ்ச நோட்டு தான் பரவாயில்லையா, ஏன்னா உங்கள்கிட்ட அவர் வாங்கிட்டு போயிடுவாரு, கண்டிப்பா இன்னொருத்தட்ட என்ன செய்வாரு, இன்னொருத்தட்ட தள்ளி விட்டுருவாரு. அதனால கிழிந்த நோட்டுகளை என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, எப்படியாவது ஒருத்தட்ட கொடுத்து தள்ளணும்னு நினைக்க கூடாது. வேணா இதுல பேணுதலாக இருக்கலாம். என்ன செய்யலாம், வாங்கும்போது பார்த்து வாங்கிக் கொள்ளலாம், நல்ல நோட்டுகளாக, சரியான நோட்டுகளாக பார்த்து வாங்கிக் கொள்ளலாம்.
கிழிந்த நோட்டுகளை மறைத்து கொடுத்து அதை செல்ல வைப்பது இருக்கிறது, இது மிகப்பெரிய ஏமாற்றக்கூடிய காரியம். ஏமாற்றக்கூடிய காரியம். இதுவெல்லாம் கடமையான விஷயங்கள், கடமையாக பெறக்கூடிய விஷயங்கள். அதே போல இன்னும் சில ஒழுக்கங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒழுக்கங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு பொருளை விற்பனை செய்யும் போது கொள்ளை லாபம் வைத்து விற்பனை செய்யறது கூடாது, முறையல்ல. கூடிவிடும். ஒருத்தர் கொள்ள லாபம் வச்சு வித்துட்டாரு, பொருள் கூடிடும். கொள்ள லாபம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பொருளை இந்த விலைக்கு இவரிடத்துல விற்கப்பட்டால் அவரை புரிந்து கொள்ள மாட்டாரு. ஒரு அளவுக்கு அதிகமான பேராசை நிறைந்த விலையை வைத்து விற்பது, கொள்ளை லாபம் வைத்து விற்பது. யதார்த்தமாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் 800 வருடத்துக்கு முன்னால எழுதியிருக்கிறாங்க. 800 வருடத்துக்கு முன்னால எத்தனை சதவீதம் லாபம் வைப்பது நியாயமாக இருக்கலாம், அந்த காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. உலமாக்கள், அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு பொருள்ல 10% லாபம் வைப்பது நல்லதுன்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம கேட்கலாம், 10% எப்படிங்க சாத்தியம்? 10% எப்படிங்க சாத்தியம்? சொல்றாங்க, 10% வைப்பது நல்ல கருத்தாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் என்னிடத்திலே 5% மிகச்சிறந்ததாக இருக்கிறது. ஒரு சில சமயங்களிலே கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கலாம், வாடகை போன்ற சில சிரமங்கள் இருக்கலாம், கொஞ்சம் கூட வைத்துக் கொண்டால் வேறு விஷயம். ஆனால் நிறைய அடைய வேண்டும் என்ற ஆசையிலே கொள்ளை லாபம் வைத்து சம்பாதிப்பது, ஏமாற்றி விடுவது, மறைத்து விடுவது, மார்க்கெட் ரேட்டை அவருக்கு தெரியாதனால எதையாவது ரேட்டை கொடுத்து எப்படியாவது தள்ளி விட்டுறது, இது நம்முடைய தன்மை கிடையாது. இவ்வளவு விஷயங்களை பெண்ணா வியாபாரம் செய்ய முடியுங்களா? இவ்வளவு விஷயங்களை பெண்ணா நம்ம தொழில் செய்ய முடியுமா என்று சொன்னால், ஒழுக்கங்களையும் அல்லாஹ் விதித்த கடமைகளையும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருந்தோம் நம்மால் தொழில் செய்ய முடியும் என்று சொன்னால் தொழில் செய்யலாம். தொழில் செய்தால் நாளை மறுமையிலே உயர்ந்த தர்ஜா கிடைக்கும். நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து பொய் பேசி ஏமாற்றி மறைத்து இப்படிதான் நாம் சம்பாதிப்போம் என்று சொன்னால், அல்லாஹை ஏமாற்றி பொய் சொல்லி அசத்தியம், அதாவது தவறான சத்தியம் செய்து பொய் சத்தியம் செய்து தான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக நரகம் காத்திருக்கிறது. நாம் ஹலாலான முறையிலே, இது யாருக்கு லேசு? யார் இவ்வாறு நிபந்தனைகளை பேணி இந்த ஒழுக்கங்களை பேணி தொழில் செய்ய முடியும் என்று சொன்னால், யாருக்கு மறுமை மீது உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்கு தான் சாத்தியம். இரண்டாவது, அல்லாஹ் தரக்கூடிய கொஞ்ச செல்வத்திலும் பரக்கத் செய்வான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு இது லேசு. நம்ம நினைக்கிறோம் நிறைய இருக்கிறதுக்கு பரக்கத்துன்னு அர்த்தம் வச்சிருக்கோம், நிறைய இருப்பதற்கு பரக்கத்தா இருக்குங்கிறான். பரக்கத்துனாலே அதுக்கு அசல்ல மீனிங்கே நம்ம விளங்கல. பரக்கத்துன்னு சொன்னாலே குறைவான பொருள் நிறைவான பயன் அர்த்தம். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, நிறைய இருந்தா பரக்கத்து, நிறைய இருந்து செலவும் நிறைய இருக்குன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அதனால் நாம் சட்டங்களை பேணி, ஷரியத்துடைய ஒழுக்கங்களை பேணி ஏமாற்றாமல் அழகான முறையிலே நாம் சம்பாத்தியம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வான். கடைசியா ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்று குடும்பங்களிலே, நம்முடைய வரவு செலவுகளிலே பரக்கத் இல்லாமல் போனதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது நமக்கு அல்லாஹுடைய தொடர்பு இருக்கிறது இல்லை. வியாபாரங்கள்ல அந்த நேரங்கள்ல அல்லாஹ் மறந்துடுறோம், ஆகிரத்தை மறந்துடுறோம். இரண்டாவது, குடும்பங்களுக்கு இடையில பிளவுகள், குடும்பங்களை ஒருத்தர் அனுசரிக்கிறது கிடையாது, சொந்த பந்தங்களை அனுசரிக்கிறது கிடையாது. நபி அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்றக்கூடியவர்களுக்காக. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் தேவைக்காக சம்பாதிப்பதை விட்டுவிட்டு நாம் ஆடம்பரமான வாழ்க்கைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அளவுக்கு மீறிய ஆசைகள், அளவுக்கு மீறிய எண்ணங்கள், அதை வாங்கணும் இதை வாங்கணும் தேவைக்கு மேல வாங்கணும் என்றெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே ஆடம்பரமான சிந்தனைகள் வந்ததுனால நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன செய்யறது இல்லை, நமக்கு போதுமானதாக இருக்கிறது இல்லை. அதனால அல்லாஹ் சிலருக்கு கொடுத்திருக்கிறான், தாராளமா செலவு செய்கிறார்கள். சிலருக்கு அளவாக கொடுத்திருக்கின்றான், அளவாக செலவு செய்கின்றார்கள். சிலருக்கு குறைவாக கொடுத்திருக்கின்றான், சபர் செய்து தன்னுடைய செலவுக்கு ஏற்றவாறு அவர்கள் எளிமையான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால், சுன்னத்தான முறைகளை பேணி உலகத்திலே ஈடுபடக்கூடிய காலத்திலே நம்முடைய முஆமலாத்தை சரி செய்து கொள்வது நமக்கு லேசாகிவிடும். நம்முடைய முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை, திருமணம், சொத்து பத்துக்களை பிரிப்பது, இப்படியான ஷரியத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் பேணி நடப்பது நமக்கு லேசாகிவிடும். அப்படிப்பட்ட உண்மையான மோமின்களாக, எல்லா துறையிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மோமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவான்.